வெளியே அமைதியை போர்த்தி கொண்டிருக்கும் அந்த பிரம்மாண்ட மண்டபம், அதன் அஸ்திவாரத்தில் ஒரு மர்மம் பொதிந்து கிடப்பதை என் உள்மனம் காண்கிறது. பக்தி என்ற பெயரில் இத்தனை பெரிய வஞ்சகமா? இந்த மர்மத்தின் வேர் எங்கே முடிகிறது? என் ஆசான் சத்யா ஐயாவின் மகன் கபிலன் நிலாவோடு அந்த நரகத்தின் பாதாளத்திற்கு நுழைகிறான். அங்கு விரிந்து கிடக்கும் அந்த அநீதியை பார்த்து அவன் கண்கள் அதிர்ச்சியில் உறைகின்றன. இந்த அதிர்ச்சி அவனை முடக்குமா, இல்லை மோத வைக்குமா? பூமிக்கு அடியில் இயந்திரங்கள் ராட்சசர்களைப் போல கர்ஜிக்கின்றன. பக்தி பாடல்களை ஒலிக்க வேண்டிய இடத்தில் பாறைகள் பிளக்கப்படும் ஓசை. ஒரு மாபெரும் வேட்டை அங்கு சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுரண்டலுக்கு சாட்சிகளே இல்லையா? ஆராய்ச்சியின் முடிவில் கிடைக்கும் கனிமங்கள் புனிதத்தின் பெயரால் பைகளில் அடைக்கப்படுகின்றன. மக்களின் நம்பிக்கையை மூட்டை கட்டி வியாபாரத்திற்கு தயார் செய்கிறார்கள். இந்த அநீதிக்கு இன்னும் எத்தனை முகமூடிகள்? நேரம் நெருங்குகிறது. கபிலன் தன் ஆசான் கற்றுக் கொடுத்த தைரியத்தோடு அந்த பாதகர்களை வீழ்த்துகிறான். அந்த ஆதாரத்தை நோக்கி அவன் பாயும் வேகம் ஒரு வேங்கையின் வேகம். உண்மை அவன் கைகளில் சிக்குமா? ஒரே ஒரு வினாடிதான். அந்த அலாரம் ஒலித்த போது முழு உலகமே நின்றது போலிருந்தது. ஆதாரத்தை தொட்ட அந்த நொடியில் காலம் செய்த சதி. விதி எங்களை முந்திக் கொண்டதா? இருட்டுக்குள் இருந்து நிழல்கள் போல சூழ்ந்து கொள்கிறார்கள் அந்த ஆயுதம் தாங்கிய செக்யூரிட்டிகள். துப்பாக்கி முனையில் கபிலனும் நிலாவும் தப்பிக்கும் வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன. இனி மரணம் மட்டும்தானா மிச்சம்? நான் சித்திரவதை அனுபவிக்கும் அதே இருட்டு அறைக்குள் கபிலனும் நிலாவும் தள்ளப்படுகிறார்கள். என் வழிகாட்டியின் மகனை இந்த சூழ்நிலையில் சந்திக்க நேரும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த சந்திப்பு ஒரு விடுதலையா, இல்லை ஒரு முடிவா? வெளியே பூத்து குலுங்கும் நந்தவனம் அடியில் இரத்த வாடை வீசும் இந்த சித்திரவாதை அறை. பார்த்தாயா கபிலா? அழகை காட்டி அழுகலை மறைக்கும் உலகம் இது. மறைக்கப்பட்ட உண்மை எப்போது வெளிச்சத்திற்கு வரும்? தம்பி கபிலா, எப்படியாவது இங்கிருந்து தப்பித்துச் செல். உன் தந்தை சத்யா ஐயா கண்ட கனவை நீதான் நிறைவேற்ற வேண்டும். இந்த நரகத்தின் உண்மையை நீதான் ஊருக்கு சொல்ல வேண்டும். ஆயுதங்களின் சத்தம், குருஜி வருகிறார் என்ற எச்சரிக்கை. இந்த இருட்டு அறைக்குள் ஒரு கருப்பு நிழல் நுழைகிறது. அதிகார கர்வத்தோடு எங்களை பார்க்கிறது. இந்த இருள் எப்போது விலகும்? டே குருஜி, என் உயிர் நண்பன் செங்கனை நீ கொன்று விட்டதாக சொல்லும் போதே உன் நாக்கு அழுகவில்லையா? அவன் என் சரிபாதிடா. அவனை பிரித்து விட்டதாக நினைக்காதே. அவன் இப்போது எனக்குள் நெருப்பாக எரிகிறான். நட்பின் வழி உன்னை என்ன செய்யும் தெரியுமா? மகா யோக தியான நிகழ்ச்சி. ஊரே திரளும் போது கனிமங்களை மொத்தமாக திருடப் போகிறானாம். என்னை அசைக்க யாராலும் முடியாது என்று அந்த சாத்தான் ஏளனமாக சிரிக்கிறான். இந்த திமிர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு?